ஹாய் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிறுதானியம் திணையில் நம்ம எப்படி பொங்கல் செய்யறதுன்னு பார்க்கலாம். திணை 1 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கங்க. அதில் பாதி அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்துக்கங்க. தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலம், சீரகம், மிளகு, முந்திரி பருப்பு இருந்தால் கொஞ்சம் எடுத்துக்கங்க. கருவேப்பிலை வச்சுக்கோங்க. நாம் தாளிக்கிறதுக்கு எண்ணெயும் கூட கொஞ்சம் நெய் பயன்படுத்திக்கலாம். பொங்கல் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம திணையும் பாசிப்பயிரும் ஒன்றா கலந்து நல்லா தண்ணி விட்டு கழுவிட்டு ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சு அதை வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் குக்கரை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கூடவே கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். இதில் தாளிப்பு பொருளெல்லாம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். இதை வந்து நம்ம பொங்கல் செஞ்சு இறக்கிட்டு கூட இந்த மாதிரி தாளித்து போட்டுக்கலாம். நான் முன்னாடியே செய்கிறேன். கருவேப்பிலை போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு இருந்தால் அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டு 1 டம்ளர் திணைக்கு 4 டம்ளர் தண்ணி வீதம் ஊற்றி கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதித்து வரும்போது நாம் ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கிற பாசிப்பயிரையும் அந்த திணையும் போட்டு கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொதித்து வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம குக்கரை மூடி விசில் போட்டுக்கலாம். ஒரு 4 விசில் வந்த பிறகு நம்ம திறந்து பார்க்கலாம். திணை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நீங்கள் மல்லி, புதினா தழை சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இது கூட நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.